அடித்த மாதிரி உட்காந்துருக்கோம். அண்ணனுக்கு கழுத்து வலிக்குதுன்னு சொன்னார். அது இல்லாமல் என்னால் ப்ரார் வேறு கொடுத்துருக்காங்க, ரெகுலராக வரதில்லைன்ட்டு. அதனால இன்னைக்கு 2 கதையாக பேசிடலான்னு முடிவு. இதுக்கு முன்னாடி ராஷ் நீங்கள் பேசின கதை பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இந்த 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 புத்தகத்தை படித்தா வந்து 2.5 மணி நேரம் படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய தமிழ் படங்களில் பார்த்துருப்போம். இன்றைக்கும் வந்து சங்கர் சொல்கிறது என்னென்னா, சுஜாதா போனதுக்கப்புறம் அவரை வந்து என்னால் ஃபில் பண்ண முடியல என்னோட யூனிட்டில். எந்திரனுக்கே வந்து அவர் இறந்துட்டாரு நடுவில், அவரை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 22 அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த சுஜாதா, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்குது. சுஜாதா, ஹூ இஸ் தட் சுஜாதா? அப்படிதான் நானும் எனக்கு அந்த சுஜாதா எப்படி பரிச்சயம்? இன்னைக்கு நான் ஒரு அறிவியல்லையோ இல்லை ஒரு உயிரியல்லையோ வந்து ஒரு நேர்த்தி வரணும்ல, இதுக்கெல்லாம் விதை போட்டது வந்து சுஜாதாவும் மதனும் தான். ஏன், எதற்கு, எப்படி, இதுல வந்து வர கேள்வி பதில் இருக்குல்ல. அப்ப இந்த பொண்ணு யாருன்னு ஒரு தேடல் ஆரம்பிச்சது. அறிவியலோட சேர்ந்து அந்த பொண்ணு யாருன்னு தேட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த ரங்கராஜன் சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஃபங்காய் உட்காண்டாயி இது ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஆளுக்கு இருக்கிற அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை தாண்டி அந்த அறிவியலை எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார். நான் எம்எஸ்சி படிக்கிறப்போ எங்க வாத்தியார் சொல்லுவார், இஃப் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் இன் சம்திங் யூ வில் டீச் தட் சயின்ஸ் டு அ லேமன் அப்படின்னு. நீ எந்த ஒரு ஆர்ட்ல நீ வந்து பிஸ்தா இருக்கு, ஒரு ஆட்டோ ஓட்டுறவருக்கோ இல்லை வந்து அந்த அந்த துறைக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை உட்கார வச்சு நீ புரிய வச்சுட்ட அப்படின்னா வந்துட்டு யுவர் மாஸ்டர் இன் தட் ஆர்ட். அது வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன். சுஜாதா வந்து அந்த மாதிரி தான். அறிவியலை வந்து உடச்சி அது நம்ம பேசுறது ராக்கெட் சயின்ஸாக இருக்கும், ஆனால் அவர் கொடுக்குற விதம் வந்து ரொம்ப எளிமையாக கொடுக்குறோம். அப்படிதான் சுஜாதா இருக்கார். இப்போ இந்த கதையை எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து லாஸ்ட் நம்ம படிச்ச குறுங்கதைகள் தான். இது வந்து ரொம்ப நாளா வீட்டில் இருக்கு இந்த புத்தகம், ஆனால் நான் தொடவே இல்லை. குறுங்கதைகள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சரி இது என்னடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து குறுநாவல் வரிசை, அவர் எழுதின குறுநாவல் வரிசை கிட்டத்தட்ட ஒரு 14-15 புக் இருக்கு. இதுல வந்து 11, நம்ம கிட்ட இப்போ 3 புக்கு தான் இருக்கு. இது வந்து 11வது குறுநாவல். எடுத்து பக்கம் வாசிக்கும் போதே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ ரஜினி எல்லாம் வந்து டைரக்டர் சொல்றப்ப டைரக்டர்ஸ் டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வச்சுக்கலாம், அவர் பண்றதை வந்து பார்த்துட்டே இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை சொல்லியா இவர் வந்து டைரக்டர்ஸ் டிலைட். படிக்க இப்பதான் தெரியுது சங்கர் ஏன் இந்த ஆளை வந்து இவ்வளோ கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான கதை தான். ஆனா இது வந்து 1984 வந்த கதை. ஓப்பனிங் சீனே வந்து விமலாங்கிற ஒரு பொண்ணு 1 ரூபா நாணயத்தை வந்து 4 நாளாவா உடைக்கிறாங்க. 4 நாளாவா சில்லறை வாங்குறாங்க. வாங்கிட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போறப்பவே போலீஸ்காரன் யாரையும் உள்ள வராதிங்க தட்டி வெளியில அனுப்புறோம். அப்ப இந்த 4 நாவை சுண்டி எழுத்த உடனே கதவு தானா திறக்குதான் அவங்களுக்கு. உள்ள போறப்போ 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாள்ல இந்த ஆஸ்பத்திரியோட ஃபினாயில் வாசனை, மருந்து வாசனை எல்லாம் பழகி போயிடுச்சு. அதனால என்னோட மூக்குக்கு இது ஒன்றும் புதுசா தெரியல அப்படிங்கிறத வந்து 8 நாள் ஆயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனால் நம்மளுக்கு முதல்ல ஒரு அவர்ஷன் வரும், அந்த ஸ்மெல். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குலாம் அதெல்லாம் எனக்கு யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் தன் கணவனை பார்க்குறாங்க. தன் கணவன் வந்து சுயநினைவு இல்லாம மூஞ்செல்லாம் வீங்கி போய் படுத்துட்டு இருக்கான். அவன் கையை வந்து பார்க்குறான். இந்த அழகு என்னன்னா, ஆக்சுவலா கதை வந்து நான்-லீனியர் பேட்டர்ன்ல போகுது. ஆனா எங்கேயுமே அவர் வந்து இந்த நான்-லீனியர் சொல்றேன்னு சொல்லவே இல்லை. கட்ஸ் வந்து நான் டைரக்டரா பாக்குறப்போ, ஐயோ நீ கதையிலே எல்லாத்தையுமே சொல்லிட்டியே, எனக்கு ஸ்கிரீன் பிளேக்கு அவசியமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கையை பாக்குறா, அந்த கையை வந்து அவ தொடறதுக்கு போகும்போது அவ கல்யாணத்துக்கு போயிடுறாரு. கல்யாணத்துக்கு வந்து முதல்ல அவளை பொண்ணு பாக்குறப்ப கையை பிடிச்சி கூட்டு போற இது. அப்ப வந்து சொல்றாரு, அவன் எப்படிப்பட்ட ஆள்னா, உள்ள வந்து பூட்ஸை கூட கழட்ட மாட்டான், பைய கூட கீழே வைக்க மாட்டான், வந்து என்னை வந்து தழுவிப்பான், தழுவிட்டு என் கையை விடுன்னு சொல்லுவேன், ஆனா விடவே மாட்டான், பிடிச்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி கட்டுன்னு நான் சொல்றேன். ஆனா கதையில அந்த கட்டு வராது. இப்ப அவர் கை மேல வந்து இவ கையை வச்சு இப்ப புடியேன் அப்படின்னு கேட்பான். ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இங்க அந்த கை கொண்டு வர்றாரு, கையை விடு அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இவ கை மேல வச்சு இப்ப கையை புடிங்கள அப்படின்னு வந்து கேட்பான் நிகழ்கால கீழே.
டாக்டர் வந்து என்ன பார்க்குறாங்க, அந்த அந்த பெட்டுக்கு கீழே வந்து நிறைய எழுதி வச்சிருப்பாங்கல்ல நம்மளோட ரிப்போர்ட்ஸ், அதெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறா, இவளுக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்து பெட்ல இருக்கிற ஒரு அம்மா வந்து சொல்லுது, 8 நாள் ஆயிடுச்சுமா, உன் புருஷன்லாம் நல்லா ஆயிடுவாருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ நல்லா இருப்ப, 2 பேரும் நல்லா இருப்பீங்கன்னு அந்த அம்மா வந்து ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கு. ஆனால் இவளுக்கு வந்து கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு நர்ஸ் வராங்க. நர்ஸ் வரும்போது இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரா, எழுப்புமா அப்படின்னு மருந்து கொடுக்கணும். இந்த மருந்து கொடுக்கணுங்கிற இடம் வந்தவுடனே திருப்பி ஃப்ளாஷ்பேக் போகுது பின்னாடி. அவர் உள்ள வந்தவுடனே அவர் திருப்பி வேலையிலேருந்து வராரு. வந்தவுடனே ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்றார். ஸ்வீட்டா எதுக்கு, நீங்களே யோசிங்க அப்படின்ன உடனே, இன்னைக்கு பர்த்டேவா இல்லை, எனக்கு பர்த்டேவா இல்லை, நம்ம ஆனிவர்சரி அச்சாச்சா, கல்யாணம் ஆகியே 4 மாதம் தான், அது என்ன ஆனிவர்சரி அப்படின்ட்டு சொன்ன உடனே இவ சொல்கிறா, 3ஆவது ஒரு ஆள் வரப்போகுது நம்ம வீட்டுக்கு அப்படின்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் புதுக்கலத்தில் வந்து அவளை தூக்கி சுற்றுறான். தூக்கி சுற்றி இந்தாங்க வாயை திறங்க அப்படின்னு அங்கே வாயை திறக்கிறப்போ கட் பண்ணால் இங்கே மாத்திரை உள்ள போடுறோம். எனக்கு படித்தோடனே ஐயோ உன்னை மிஸ் பண்ணிட்டேனே, இதனால தான் உன்னை கொண்டாடி இருக்காங்க எல்லாருமே ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம். இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோன்னா அந்த பரிவர்த்தனை இருக்குல்ல, அதெல்லாம் அவர் சொல்கிறப்போ இவ உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். தனியாக வர்றாரு ஒரு ஆள் வந்து ஒரு கோட் சூட் போட்டு ஒயிட் சூட் போட்டு தனியாக வர்றாருன்னா அவர் வந்து ஹோம் சர்ஜன். 2 டாக்டராக வந்தாங்க அப்படின்னா வந்து ஹோம் சர்ஜன் வித் டியூட்டி டாக்டரோட வராங்கன்னு அர்த்தம். படை சூழ ஒருத்தர் வந்து காத்து படபடன்னு வேகமா வந்தாருன்னா அவர் தான் சீஃப் டாக்டர். அதை அவரு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே வந்து ஒரு மனுஷன் இதுக்கும் அவர்லாம் வந்து எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருப்பாருன்னு தெரியுது. ஆனா நிஜமா இது வந்து நடக்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ அழகா வந்து எழுதியிருப்பாரு மனுஷன். வந்து சீஃப் டாக்டர் இதுக்கு நடுவில் வந்து மச்சனை வரான், அதாவது அந்த பையனோட தம்பி வரான். அண்ணி எல்லாம் சரியாயிடும் அண்ணி, நீங்கள் பயப்படாதீங்க, நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், அண்ணனை வந்து சாயங்காலம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நான் சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து கனெக்ஷன் மூலியமாக வந்து சீஃப் டாக்டரை நேராக வந்து பார்க்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் போய் ஒரு 10 நிமிஷத்துல சீஃப் டாக்டர் வராரு. வந்து செக் பண்ணி பார்க்குறாரு, கை காலெல்லாம் தட்டி பார்த்துட்டு கண்ணெல்லாம் பார்த்துட்டு, இவனுக்கு வந்து இது நெஃப்ராலஜிஸ்ட் வந்து பார்த்தாரா அப்படின்னு கேட்குறாரு. சீஃப் டியூட்டி டாக்டர் சொல்றாரு இல்லை, வாட் ரிடிகுலஸ், எல்லாமே இங்கிலீஷ் டயலாக தான் வருது. அந்த சீஃப் டாக்டர் அவரோட கட்டணத்தை காட்டணும்ல, அது இல்லாமல் அவர் சொல்றாரு, அதாவது அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ஒரு 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 சிரிப்பு அவருக்குள்ள வருதான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட டாக்டர் இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த சீஃப் டாக்டருக்கு தெரியுது, ஆனா அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டுக்கு தெரியல. அவன் ஏன் இன்னும் வந்து பார்க்கல, திஸ் இஸ் ரியலி an issue, என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போயிடுறாரு. கூப்பிட்டு போனவுடனே இந்த பொண்ணை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி உன் ஹஸ்பண்டுக்கு வந்து 2 கிட்னியும் வேலை செய்யலாமா, கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர், ஸோ இமீடியட்டாக வந்து நீ ஆல்பமின் வாங்கிட்டு வரணும். 94ல் நடக்குது, சாரி 84ல் நடக்குது, நீ போய் ஆல்பமின் வாங்கிட்டு வரணும், அது வந்து காஸ்ட்லி தான், அதனால சீக்கிரம் போ, எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணுமோ அவ்வளோ நல்லது. இந்த பொண்ணு செய்வதறியாமல் திகச்சு போயிருக்கா, யாரை கூப்பிடுறது. அப்போ வந்து இவளுக்குள்ள என்னன்னா, தம்பிக்காரன் என்னடானா வந்து பார்த்துட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சிஏ வேலை பண்ணுறேன்ட்டு அவன் போயிட்டான். அண்ணன் வந்து டெல்லியில் இருக்கான். அவன் வந்து 84லேயே வந்து 3700 ரூபா சம்பளத்தில் டெல்லியில் இருக்கான், ஒய்ஃபோட இருக்கான், குழந்தைங்க கிடையாது. ஆனால் வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் டார்லிங்னு பேசிட்டு அவனுங்க இன்னும் கொஞ்சிட்டு திரியிறானுங்க. இங்கே வந்து தம்பி படுத்துட்டு இருக்கானு, இவன் மன குமுறல்கள், கூட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ காசை தேத்திடணும்னு சொல்லிட்டு அவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான். நான் இல்லாத நேரம் வந்து இந்த மணி அடிக்கிறப்பெல்லாம் நான் அவன் கூட இருக்கிறதா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்சை கொண்டு போய் வைப்பான். ஆஸ் யூஷுவல் அங்கே சேட்டு வந்து அந்த அந்த அவசரத்தை கருதி எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறான். இவ கஷ்டப்பட்டு எல்ஐசிக்கு போயிட்டு அந்த ஆல்பமினுங்கிற அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து ஹியூமன் ஆல்பமினை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறதுக்குள்ளே இவனை ஆளை காணும். பெட்டில் ஆள் இல்லை. அந்த ஒரு பொண்ணோட பதப்பதப்பு எப்படி இருக்கும், நம்ம வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கு நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம்னு ஒரு தவிப்பு இருக்கும்ல. அப்போ அந்த அம்மா சொல்லணும் பக்கத்தில் இருக்கிறம்மா, ஒன்றும் பயப்படாதம்மா,
அவரை மேலே கூப்பிட்டு போயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மேலே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவேன். அதே மாதிரி சீஃப் டாக்டர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. என் புருஷன் இன்னும் வந்து பெட்டுக்கு வந்து அப்கிரேட் ஆகாமல் தரையிலே படுத்துட்டு இருக்காங்க. அவர் நீ சொல்லி என் புருஷனையும் கொஞ்சம் பார்க்க சொல்லலாமா அப்படின்னு வந்து ஒரு ரெக்வஸ்டாக இருக்குது. மேலே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு 84 டயாலிசிஸ்ங்கிற ஒரு மெத்தடாலஜி வருது. சத்தம்லாம் கேட்குதான், என்ன மிஷின்னே தெரியாமல் வந்து டயாலிசிஸ் நடக்குது. டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ வந்து இவ பார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்கா, அதை பார்த்தோன்னே ஒரு பயம் வரும், மிஷின்லாம் பார்த்தோன்னே ஒரு பயம் வரும். சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து டாக்டர் திருப்பி கூப்பிடுறாரு, நீ ரூமுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 கிட்னியும் ஃபெயிலியர். டயாலிசிஸ் நம்ம பண்ணுறோம், இருந்தாலும் இது இப்படியே கண்டினியூ ஆகுமான்னு தெரியாது, அதனால் நம்ம வந்து ஒரு மாற்று கிட்னியை வச்சே ஆகணும் அப்படின்னோடனே இவன் வந்து இம்மீடியட்டாக சொல்கிறான், என் கிட்னியை எடுத்துக்கணும். இல்லை அவங்க குடும்பத்தில் இருந்து தான் யாராவது தரணும். இது மண்டையில் ஓடிட்டுருக்கு. இவனுக்கு வந்து டயாலிசிஸ் முடிஞ்சோடனே இவன் நார்மலாக, ஏன்னா உடம்புலேருந்து கழிவு போனோடனே இவன் நார்மலாகிடும். என்னன்னா இவன் வந்து தெளிவானவனே இவனே எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து படிச்சிருவான். ஸோ இவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறது புரிஞ்சிருச்சு. இவ போய் தயங்கி நிற்கிறா, அப்பா வராங்களா அம்மா வராங்களா எல்லாருக்கும் தந்தி போட்டு வர சொல்லிடுவாங்க. இவ ஒரு கட்டத்தில் வந்து பிரேக் பண்ணிடுவா, நீங்கள் கிட்னி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இவங்க அப்பா கிட்ட வந்து 50,000 ரூபா பணம் கேட்பான், பொண்ணோட அப்பா கிட்ட 50,000 ரூபா பணம் கேட்பான். அவருக்கு என்னன்னா இப்போதான் உன் கல்யாணத்தை முடித்தேன், அது இல்லாமல் இப்போதான் ஒரு கார் வேற நான் வாங்கியிருக்கேன், அந்த கார் இந்த இழவு வந்து முதல்ல தெரிஞ்சுதான் நான் காரை வாங்க மாட்டிருப்பேன், இந்த காரை என்ன பண்ணுறதுங்கிறது அவரோட நோக்கமாக இருக்குது. இங்கே வந்து அண்ணனும் தம்பியும் அவங்க அப்பாவுமே சரி டிஸ்கஷன் போகுது, மனநிலைகள் எப்படி இருப்பார். பொண்ணோட அப்பா வந்து கார் வாங்கிட்டோமே இந்த காரை என்ன பண்ணுறதுங்கிற மனநிலையில் இருக்காரு. பையனோட அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து நம்ம செகண்ட் ஒப்பீனியன் போயிடலாம், ஏன்னா அதை எப்படி வந்து நம்ம கிட்னி உடனே தர முடியும், எவ்வளோ லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். இதெல்லாம் இங்கிலீஷில் ஓடுது, அதாவது அந்த மேட்டுத்தன்மையோட அவங்க பேசிக்கிறாங்க எல்லாம். எவ்வளோ இட்ஸ் நாட் அண்ட் தட் ஈஸி ஜாப் யூனோ அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. ஏன்னா அண்ணன் கிட்ட கேட்குறாங்கல்ல, அப்பா கிட்ட கேட்குறாங்க, இவங்க கிட்டலாம் கேட்குறப்போ நம்ம வந்து செகண்ட் ஒப்பீனியன் போய் ஆகும். இவன் ஒரு இடத்துல வந்து அழுகுறான், உடஞ்சி அழுகுறான், யாராவது ஒருத்தர் கொடுங்க. டாக்டர் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, எப்படி இருந்தாலும் உடம்புல ஒரு கிட்னி மட்டும்தான் வேலை செய்யும் எல்லாருக்குமே, ஒன்று ஸ்டாண்ட் பையாக தான். ஸோ கொடுக்குறவங்க யாருக்கும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக அவர் சொல்கிறார். இதெல்லாம் கேட்டு டாக்டர் போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஆயுர்வேதிக் போயிடலாம், ஹோமியோபதி போயிடலாம், எனக்கு அவனை தெரியும், இதெல்லாம் கியூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க. பேசிட்டு இவ அழுதுட்டு நான் கடைசியாக இவன்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு மூர்த்தி கிட்ட வரான். மூர்த்தி கிட்ட வரப்போ என்ன சொன்னாங்க எங்கள் வீட்டில், இல்லை நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் வந்து ஒரு பொய்யா சொல்லுவான். அவன் சொல்லுவான், அப்பா சொல்லுவான், அது எப்படி ஒரே ரத்தம் இல்லை விட்டு கொடுத்துருவாங்களா என்ன அப்படின்னு இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் வந்து போகிறப்போ வந்து நான் சோலாவில் ரூம் போட்டிருக்கேன், நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒய்ஃபும் வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து நாங்கள் செகண்ட் ஒப்பீனியனுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தம்பி வந்து போய் அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க போயிடுவோம், நாங்கள் அதுக்குள்ளே சோலாவுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறோம், நீங்கள்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் இவன் இன்னும் ஒர்ஸ் ஆகிடுவோம். மேலே கூப்பிட்டு போவாங்க, கீழே கூப்பிட்டு போவாங்க, 4 நாள் இப்படியே போயிட்டு இருக்கும். இவங்க வந்து இன்னும் அந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காம டெய்லி வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு போவாங்க. 4வது நாள் இறந்துருவாங்க. கடைசியில் காட்சி எப்படி முடிப்பாருன்னா, இவங்க எல்லாம் சுற்றி நின்றுட்டு வந்து இப்போ ஸோ சடன் நம்ம இன்னொரு டாக்டர் கூட பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சுன்னு இவங்க வந்து இங்கே டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு போய் அந்த பக்கத்து பெட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மா தோளில் சாஞ்சி அழுவோம், இவங்கெல்லாம் சேர்ந்து என் புருஷனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கதையை முடிச்சிருப்பான். படிக்கும் போதே காட்சிகளா டயலாக்ஸா எங்கேயுமே வெட்டவே வேண்டாம், இதை எடுத்துட்டு போய் அப்படியே படம் ஆக்கணும். அதை சொல்லணும். எனக்கு 2 படங்கள் மனதில் ஓடிட்டு இருந்துச்சு. ஒன்று வந்து மேற்கு தொடர்ச்சி மாதிரி, அந்த அதுலேயும் வந்து அந்த ஆஸ்திரேலியா சயின்ஸு, இப்போ ரீசெண்டாக வந்து மயிலாடு சசிகுமார். அவங்க அம்மாவுக்கு தான் வந்து கிட்னி பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா முன்னாடி அந்த பையன் அவனோட மகனும் நான் தரேன்னு சொல்லிடுவான், மகளும் நான் தரேன்னு சொல்லிடுவான். ஆனால்
நீ பார்க்கிங் போனால் நான் ஏன் கொடுக்குறேன் நீ கொடு, நீ ஏன் கொடு நான் கொடுன்னு சொல்லிட்டு அவங்கள பேச்சுவார்த்தை. ஸோ இது சுஜாதாவோட இன்ஸ்பிரேஷன் நிறைய 84ல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவரோட புக்கு படிக்கிறப்ப இன்னொன்று புரிஞ்சது வந்து இந்த காதலையோ இல்லை இந்த இன்டிமசியோ வந்து இந்த மறைச்சிலாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய நான் வந்து எடிட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த லவ்வெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக தான் பேசியிருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற லவ், காதலிக்குள்ளே இருக்கிற ஊழல் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரீமாக தான் பேசியிருக்காரு. 42 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அருமை அருமை தம்பி. சுஜாதான் சொன்னாங்க.